ஹை செல்லக்குட்டீஸ் ஃபேட் டு ஃபிட் கேர்ள் டே 13ல் இருக்கும். நான் டே 1 ஸ்டார்ட் பண்ணும்போது 101.20, இன்றைக்கி வந்து 97.05 கேஜி. நான் வந்து நேற்று 96 வந்துடும் நினச்சேன், பட் வந்து இன்றைக்கி 97. ஆனால் வந்து என்னோடய உடம்புல என்னோடய ஃபேஸில் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. எப்போவுமே என் ஹஸ்பண்ட் வந்து நான் வெயிட் லாஸில் இருந்தால் உனக்கு இது குறைஞ்சிருக்கா இது குறைஞ்சிருக்குன்னு சொல்லவே மாட்டார். ஆனால் இந்த டைம் வந்து உனக்கு வந்து ஃபேஸில் நல்லா வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எனக்குமே வந்து நான் பார்க்கும்போது நல்லா கொஞ்சம் க்ளோவாகவும் ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகிருந்துச்சு. ஸோ வந்து நம்ம இப்படியே குறையுதோ இல்லையோ நம்ம வந்து சமயம் வந்து ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலு எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சபதத்தில் இருக்கேன். ஸோ வந்து அதே மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் கரெக்டாக வந்து வாக்கிங். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன், ஆனால் முடியல. இதே வந்து நான் ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். முடிச்சுட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு இன்றைக்கி வந்து என்னென்னா இந்த பிளாக் சென்னால் வந்து தோசை தான் 2 முட்டையை உடச்சி ஊற்றி எனக்கு ரொம்ப வயிறு ஃபுல்லாக இருக்குது. அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தாரிகா வந்து இந்த கொழுக்கட்டையை வந்து பார்த்துட்டா, இவன் என்னமோ கையில் எடுத்துகிட்ருக்கா, நம்ம வந்து இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்து என்னை எப்படியோ உட்கார வச்சுட்டா. உட்காந்துட்டு நானும் அவளும் சாப்பிட்டோம். இது என்னென்னா ஹஸ்பண்ட் வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க. பூர்ண கொழுக்கட்டை மாதிரி தான், பட் வந்து ரொம்ப ஹெல்த்தியான வேலை. அடுத்தவாட்டி செய்யும்போது நான் சொல்கிறேன். நேந்திர பழம்லாம் ஆட் பண்ணி செம்மையாக செஞ்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஸ்வீட் பொட்டேட்டோ நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. பிசிஓஎஸ்லாம் இருந்துச்சுன்னா ரிவர்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து நம்மளோட 40 ரெடி பண்ண ப்ரீமோ ஹெல்த் மிக்ஸ் தான். வயிறு செம்ம ஃபில்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள்.